Sri Parashakti Vidyala CBSE Class 8th subject. Good morning, my dear students. Next, prevention by oil and vinegar. Yesterday I told you that is the oil or adding oil, sugar and salt to preserve our food. ஆயில் சர்ஃபேஸில் வந்து ஆயில் ஆர் வினிகர் வந்து ஆட் பண்ணும்போது பிக்கிள்ஸில் ஆட் பண்ணும்போது இந்த சர்ஃபேஸ் அந்த என்விரான்மெண்ட் சரௌண்டிங்ஸில் வந்து என்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. Use of oil and vinegar prevents spoilage of pickles because bacteria cannot live in such an environment. Vegetables, fruits, fish and meat are often preserved by this method. Next, heat and cold treatment. You must have observed your mother boiling milk before it is stored or used. Boiling kills many microorganisms. Similarly, we keep our food in the refrigerator. Low temperature inhibits the growth of microorganisms. Next, what is pasteurization? Pasteurization is nothing but that is the milk is heated, அதாவது 70 degree செல்சியஸில் 15 to 30 செகண்டு நம்ம என்ன செய்கிறோன்னா பாயில் பண்ணிவிட்டு சடன்லி சில் பண்ணி ஸ்டோர் பண்ண தட் ப்ராசஸ் இஸ் கால்டு தி பாஸ்டரைசேஷன். பாஸ்டரைசேஷனை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யாருன்னு சொன்னால் லூயிஸ் பாஸ்டர் வந்து பாஸ்டரைசேஷனை கண்டுபிடிச்சார். நாட் ஓன்லி பாஸ்டரைசேஷன் பட் ஆல்சோ த ரேபிஸ், தட் இஸ் வேக்சின் ஃபார் ரேபிஸ் அப்படின்னா வெறிநாய் கடிக்கு மருந்து கண்டுபிடிச்சது யாருன்னு சொன்னால் லூயிஸ் பாஸ்டர். The pasteurized milk can be consumed without boiling as it is free from harmful microbes. The milk is heated to about 70 degree Celsius for 15 to 30 seconds and then suddenly chilled and stored. By doing so, it prevents the growth of microbes. This process was discovered by Louis Pasteur. It is called pasteurization. Now only I said no. That is who discovered the pasteurization? Louis Pasteur discovered the pasteurization. அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து இட் ப்ரிவென்ட் த க்ரோத் ஆஃப் மைக்ரோப்ஸ்னா மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து க்ரோத் ஆகாமல் ப்ரிவென்ட்னா பாதுகாக்கிறது தான் வந்து இந்த ப்ராசஸ் பாஸ்டரைசேஷன். நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நைட்ரஜன் ஃபிக்சேஷன்னா என்னென்னா அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் வந்து 78%. நம்ம வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து எவ்வளோனா 78%. தேர் இஸ் கான்ஸ்டன்ட்டு, அதாவது வந்து அது நிலையாக இருக்கும், அதில் எந்த சேஞ்சும் இருக்காது. நிலையான அந்த நைட்ரஜனை என்னென்னா லெகுமினஸ் பிளான்ஸு, தட் இஸ் த ஒன் ஆஃப் த பல்சஸ். ஒரு பருப்பு வகை செடி லெகும்ஸ் பிளான்ஸ் என்ன செய்யும்னா அதோட ரூட் நோடியூல்ஸு அப்படின்னா வேர் முடிச்சில் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. என்னது ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொன்னால் வித் ஹெல்ப் ஆஃப் பாக்டீரியா, ரைசோஃபஸ் பாக்டீரியா இஸ் த மைக்ரோ ஆர்கனிசம். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுது? ரூட் நோடியூல்ஸ், அதாவது வேர் முடிச்சு லெகும் பிளான்ஸோட வேர் முடிச்சில் ரைசோஃபஸ் பாக்டீரியா ஃபிக்ஸ் பண்ணுது. அந்த செடி வந்து க்ரோத் ஆகும்போது அதை எடுத்துக்கிடும், நைட்ரஜனை வந்து அதை எடுத்துட்டு அது க்ரோத் ஆனோன்னா அதை சாப்பிட்ற அந்த பல்சஸ் சாப்பிட்ற நமக்கு வந்து என்னவாகுது இந்த நைட்ரஜன் கிடைக்கி. அப்புறம் அனிமல்ஸ்லேருந்து தட் இஸ் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ் மூலமாக வெளியில் வரக்கூடிய ரிமூவல் ஆஃப் வேஸ்ட்டு, தட் இஸ் அதிலிருந்து வரக்கூடிய நைட்ரஜன் எங்கே போகுதுன்னா திரும்ப அட்மாஸ்பியருக்கு போகுது. தட் இஸ் த நைட்ரஜன் சைக்கிள் மாதிரி. இது என்னென்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வந்து வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை எடுத்துகிட்டு திரும்ப வளிமண்டலத்துக்கே போகுது. தெர் இஸ் நோ சேஞ்ச் அட் ஆல். த நைட்ரஜன் இஸ் கான்ஸ்டன்ட் இன் த அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஹவு மெனி பர்சன்டேஜ்? 78% கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. பட் தெர் இஸ் நோ சேஞ்ச். அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க நைட்ரஜன் ஃபிக்சேஷன். Let us see the nitrogen fixation. Storage and packing. These days, dry fruits and even vegetables are sold in sealed airtight packets to prevent the attack of microbes. வரக்கூடிய காய்கறியிலேருந்து ஃப்ரூட்ஸில் நமக்கு வந்து மீட் அண்ட் எல்லாமே என்ன வருது இப்போது ஏர்டைட் கண்டெய்னரில் தான் நமக்கு பேக்கெட் பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து எதுனா இட் ப்ரிவென்ட் த மைக்ரோ ஆர்கனிசம். நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் ஃபிக்சேஷன். யூ ஹாவ் லேர்ன் அபவுட் தி பாக்டீரியம் ரைசோபியம் இன் கிளாஸஸ் 6th and 7th. It is involved in the fixation of nitrogen in leguminous plants, that is one of the pulses. Recall that rhizobium lives in the root nodules of leguminous
leguminous plants such as beans and peas, with which it has a symbiotic relationship. What is symbiotic relationship? The algae is the algae and fungi. Algae is green in color, so they can prepare their own food themselves, like that photosynthesis. But the fungi cannot prepare their own food. இப்போல்லாம் ஃபங்கை ஆல்கே என்ன சொல்லணும்னா, ஆல்கே வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். ஆனால் ஃபங்கை வந்து என்ன செய்யும், ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஆல்கேக்கு வந்து ஷெல்டர் வந்து கிடையாது, பட் ஆனால் ஃபங்கைக்கு ஷெல்டர் இருக்குது. அப்போ ஆல்கே என்ன செய்யும், தன்னோட ஃபுட்டை வந்து ஃபங்கைக்கு கொடுக்கும், ஃபங்கை வந்து தன்னோட ஷெல்டரை ஆல்கேக்கு கொடுக்கு. தட் இஸ் தி சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். சம்டைம்ஸ் நைட்ரஜன் get fixed through the actions of lightning, but you know that the amount of nitrogen in the atmosphere remains constant. You may wonder how. Let us understand this in the next session. Remaining we will see next class. So thank you, students.